சர்க்கரை என்று சொன்னால் இனிக்குமா? அதை கொஞ்சம் எடுத்து வாயில் போடணும், அப்பதான் இனிக்கும். ஆனால் பக்தி சுவை இனிக்கிறதே, அது எப்படி? இறைவனை நினைந்தால், அவன் திருநாமங்களை சொன்னால், அவன் திருப்புகளை பாடினால் நமக்குள் ஒரு இனிமையான உணர்வு தோன்றுகிறதே. அந்த சுவை, அந்த பக்தி சுவை எப்படி இருக்கிறது? ஒரு பழத்தின் சுவை போல் இருக்குமா? ஒரு அமுதின் சுவை போல் இருக்குமா? திருவாசகம் மிக அழகாக சொல்கிறது, அது பல சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எது எவை பணிகொள்ளுமாறது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமானே, உன்னிடத்தில் நான் என்ன கேட்கப் போகிறேன்? என்னை ஆண்டு கொண்டருளக்கூடாதா? எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அடியவனுடைய துன்பம் நீக்கும் பொருட்டு கண்விழித்து எழுந்தருளக்கூடாதா? அப்படி என்றால் இறைவன் உறங்குகின்றானா? அதற்கான அர்த்தம் அப்படியல்ல. உன் அடியவனாகிய நான் துன்பப்படுகிறேன், என் துன்பம் உனக்கு தெரியவில்லை என்றால் நீ உறங்கிக் கொண்டுதானே இருக்கின்றாய். என் துன்பத்தை நீக்கும் பொருட்டாவது நீ கண்விழித்து எழுந்தருளக்கூடாதா? இந்த பாடலுடைய ரகசியம், எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவன் நம்மை நினைக்கின்றான். எப்பொழுதெல்லாம் அவன் நம்மை நினைக்கின்றானோ அவன் நமக்குள் வந்து விடுகிறான். அப்படி வரும்பொழுது நமக்கு ஒரு இனிமையான உணர்வு, பக்தி சுவை வெளிப்படுகிறது. எப்பொழுது அவன் நமக்குள் வந்து விட்டானோ அப்பொழுதெல்லாம் நமக்குள் ஒளிந்து கிடக்கின்ற மறைந்து கிடக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றவுடன் நம்முடைய துன்பங்களை எல்லாம் கேட்டறிந்து அவற்றை நீக்கி விடுகிறான். நற்றுணையாவதும் நன்னெறி தருவதும் நலமிக அருள்வதும் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.